எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஃப்ரைடேவோட பூஜா விளாக் தாங்க. அதாவது காலையிலே நம்ம பூஜை செய்யலாம்னு இருந்தோம். அதுக்காக எல்லா ஏற்பாடும் முன்னாடியே பூஜை சாமான்லாம் கழுவி வச்சுட்டு நம்ம பொட்டுலாம் வச்சு அன்னைக்கு பூஜை செய்யும்போது வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா பவர் கட் ஆயிடுச்சு. அதனால ஈவினிங்கா திரும்ப பூஜை செய்யும்போது தான் எடுத்திருந்தேன். அதனால தான் நேற்றே வீடியோ போட முடியல. இது பார்த்தீங்கன்னா நம்ம அன்னைக்கு நைவேத்தியமா கருப்பு சுண்டல் வச்சு அன்னைக்கு காலையில நல்ல சாமி கும்பிட்டாச்சுங்க. அது மாதிரி நம்ம வீட்டுல இருக்கிற ஆமராஜாவுக்கு கீழே ஒரு பிளேட் வரும் இல்லையா, அதுல பாத்தீங்கன்னா நான் இந்த வாட்டி பன்னீர் ஊத்தி அதுல பூ அலங்காரம் எல்லாம் செஞ்சு ரொம்பவே அழகா நம்ம ரெடி பண்ணி இந்த நேத்து ரொம்ப நிறைவா மனசு நிறைவா பூஜை செஞ்சிருந்தோம். ஏன்னா ரொம்ப நாளா செய்யாத மாதிரியே ஃபீலா இருந்துச்சு. இந்த மாதிரி செஞ்சிருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாசிட்டிவ் வைபா இருக்கணும், ரொம்ப நாள் ஆச்சு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா நம்ம வீட்டுக்கும் சாம்பிராணி புகை போட்டிருந்தோங்க. சாம்பிராணி புகை இப்போ கிளைமேட் சேஞ்சா இருக்கிறது இந்த நேரத்துல போடும்போது அது வீட்டுக்கும் வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே ரொம்பவே நல்லது. அதே மாதிரி சாம்பிராணி புகை மாசத்துக்கு நம்ம 2-3 வாட்டி போடலாங்க. போடும்போது நிறையவே வீட்டுக்கும் ரொம்ப நல்லது. நிறைய நம்ம வீட்டுல இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி கம்மியாகி பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமா இருக்கும். என்னதான் நம்ம கம்ப்யூட்டர் சாம்பிராணி இந்த மாதிரி டெய்லி ஏற்றிருந்தாலும் இந்த மாதிரி நம்ம சாம்பிராணி போட்டு நம்ம இந்த மாதிரி செய்யும்போது ரொம்பவே நிறைய பாசிட்டிவா இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு இருந்துச்சுங்க. அது மாதிரி உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி தோணுச்சா இல்லையான்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ஃப்ரைடே பூஜை ரொம்பவே அழகா போச்சுங்க. நம்ம அடுத்த vlogல பார்க்கலாம். இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம பார்க்கலாம். பாய்.